This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் பெயரே இல்லாமல் இயங்கும் ஒரே ரயில் நிலையம் எது தெரியுமா? சுவாரஸ்ய பின்னணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள 7000க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ரயில்வே துறை சார்பில் பெயர் ஒதுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் நமது நாட்டில் ஒரு ரயில் நிலையம் மட்டும் எந்த ஒரு பெயரும் இல்லாமல் இயங்கி வருகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்த ரயில் நிலையம் எங்கு உள்ளது, அது ஏன் இப்படி பெயரே இல்லாமல் இயங்குகிறது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். நமது நாட்டில் ரயில்வே தான் மிக முக்கியமான போக்குவரத்து முறையாக இருக்கிறது. நாட்டின் பெரும்பாலான நகரங்களுக்கு கனெக்ஷன் இருப்பதால் மக்கள் ரயில்களில் செல்லவே விரும்புகிறார்கள். இதனால் ரயில் போக்குவரத்து என்பது நாட்டில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நமது நாடு முழுக்க மொத்தம் 7112 ரயில் நிலையங்கள் உள்ளன. நம்ம சென்னையிலேயே சென்ட்ரல் தொடங்கி எழும்பூர், தாம்பரம், கிண்டி என பல ரயில் நிலையங்கள் உள்ளன. இதில் ஒரு ரயில் நிலையத்தை மற்றொன்றில் இருந்து தனித்து காட்டுவது அதன் பெயர்தான். அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் ஒவ்வொரு பெயர் தரப்பட்டு இருக்கும். அதை வைத்து ஒரு ரயில் நிலையம் அடையாளப்படுத்தப்படும். உதாரணமாக சென்னை சென்ட்ரலில் அதிகாரப்பூர்வ பெயர் புரஞ்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் MAS. எழும்பூரில் அதிகாரப்பூர்வ பெயர் சென்னை எக்மூர் MS. இப்படி நாடு முழுக்க உள்ள 7112 ரயில் நிலையங்களுக்கு தனித்தனியாக ஒரு பெயர் இருக்கும். ஆனால் நாட்டிலேயே ஒரே ஒரு ரயில் நிலையத்திற்கு மட்டும் அதிகாரப்பூர்வமாக எந்த பெயரும் இல்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ரயில்வே சார்பில் ஒதுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பெயர் இல்லாமலேயே இந்த ரயில் நிலையம் இத்தனை காலமாக செயல்பட்டு வருகிறது. இதுவே நாட்டின் மற்ற ரயில் நிலையங்களில் இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை மட்டும் தனித்து காட்டுகிறது. பெயரின்றி இயங்கும் இந்த ரயில் நிலையம் ஒடிசா மாநிலத்தில் ரெய்னா மற்றும் ராய்நகர் கிராமங்களுக்கு இடையே பங்கூரா மாசகிராம் ரயில் பாதையில் அமைந்துள்ளது. இதை எப்படி பெயர் இல்லாமல் இயங்கும் என்பது ஒரு பெரிய ரயில்வே கொடுத்து இருக்குமா என்று கேள்வி உங்களுக்கு வரலாம். ரயிலின் சார்பில் இதற்கு ஒரு பெயர் ஒதுக்கப்பட்டது. ஆனால் ரெய்னா மற்றும் ராய்நகர் கிராமங்களுக்கு இடையே ரயில் நிலையம் அமைந்துள்ளதால் இரு கிராம மக்களுக்கும் தங்கள் ஊரின் பெயரை ரயில் நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக இரு கிராமங்களுக்கும் இடையே மோதல் கூட ஏற்பட்டது. இதன் காரணமாக ரயில்வே நிலையத்திற்கு பெயரே இல்லாமல் போய்விட்டது. வழக்கமாக ரயில் நிலையங்கள் தொடக்கத்திலும் முடிவிலும் மஞ்சள் நிற போர்டில் அதிகாரப்பூர்வ பெயர் எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் இவை இங்கு காலி மஞ்சள் போர்டாகவே இருக்கிறது. ரெய்நகர் மற்றும் ரெய்னா கிராமங்களுக்கு இடையிலான மோதலால் பெயர் இல்லாமலேயே இந்த ரயில் நிலையம் இயங்கி வருகிறது. இது தொடர்பாக ரயில் நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர் நவகுமார் நந்தி கூறுகையில், ரயில்வே சார்பில் ஒரு பெயர் ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் அதை எதிர்த்து உள்ளூர்வாசிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இப்பொழுது ரயில் நிலையத்திற்கு பெயரிடும் விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்றனர். ரயில்வே சார்பில் தொடக்கத்தில் இந்த ரயில் நிலையத்திற்கு ராய்நகர் என்று பெயர் வைக்கப்பட்டது. இதற்கு ரெய்னா ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது. வழக்கு தொடர்ந்ததாலேயே இந்த ரயில் நிலையத்திற்கு பெயர் இல்லாமல் இயங்கி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.